இதுவரை தமிழக அரசு செவிசாய்க்க முடியாத காரணத்தினால் இன்று தலைநகரான சென்னை மாநகரில் இங்கு இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும் அளவிற்கு வந்தமைக்கு உண்மையிலே நான் மிகப்பெரிய ஒரு தலைக்குனிமை இருக்கிறேன். தம்பி ஆகாஷ் டெனிசனுடைய படுகொலை, அந்த கொலை ஒரு சாதாரண கொலை இல்ல, திட்டமிட்டு நடத்தப்பட்ட கொலை. இந்த கொலைக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த ஜாதிய வன்கொடுமை தான். என்னைக்கு இந்த ஜாதிய வன்கொடுமை தீருதோ அன்னைக்கு தான் இந்த சமுதாயம் முன்னேறும். இந்த ஜாதிய வன்கொடுமை எங்கிறது தீரும்? இன்னைக்கு சொல்றாங்க ஜாதியை ஒழிப்போம். சென்மத்திலும் ஜாதியை ஒழிக்க முடியாது. ஏன்னா ஒரு ஜாதியை எங்கிருந்து கடன்கிறாங்கன்னா ஸ்கூல்ல படிக்கும் போது கடன்கிறாங்க. ஒரு பையன் எல்கேஜி சேரும் போது உங்க அப்பா பேர் என்ன, உங்க அம்மா பேர் என்ன, உங்க ஜாதி என்ன கேட்டுதான் ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. என்னைக்கு நீங்க இந்த ஸ்கூல்ல ஜாதியை நீங்க ஒழிக்கிறீங்களோ அன்னைக்குதான் ஒரு ஜாதி இல்லா ஒரு தமிழகம் நிச்சயமா நிலைபெறும். உதாரணம், ஒரு சாதாரண டெத் நடந்தா கூட பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்கு இறந்தவருடைய உறவினர்கள், அதாவது பஞ்சாயத்தார் சொல்லுவாங்க, அந்த 5 பேர் சர்டிபிகேட் கூட பாத்தீங்கன்னா பஞ்சாயத்தர் பேர் என்ன, அவர் என்ன பிசினஸ் பண்றாரு, அவர் வயசு என்ன, அவர் என்ன ஜாதி, இதை பொறுத்தான் பண்ணாங்க. தமிழக அரசு இன்றைக்கும் கூட தம்பி ஆகாஷ் டெனிசனுடைய டெத்துக்கு முழு காரணம் அந்த ஜாதிய வன்கொடுமை தான். ஏன்னா அவன் ஒரு தாழ்த்தப்பட்ட பிறந்தாம்னு சொல்லி ஒரு தேவேந்திர குல வேலை சமூகத்தை சேர்ந்தவர் சொல்லி திட்டமிட்டு அந்த தம்பியை ஒரு படுகொலை பண்றாங்க. அது மிகப்பெரிய கொலை, படுகொலை விட மிகப்பெரிய கொலை. இதுவரைக்கும் ரெக்கார்ட்லயே கொலை நடந்திருக்குது. ஆனா கொலை செய்யப்பட்ட நபர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை. அப்ப அந்த கொலை எப்படி நடந்துச்சு? சங்கராம கொலை மாதிரி தான் நடக்குது. சங்கராம அவரே அவருக்கு வெட்டிக்கிட்டாரா? அதே போலதான் தம்பி ஆகாஷோட கொலை இருக்குது. ஆகாஷ் டெனிசன் அவரே தன்னை படுகொலை பண்ணிக்கிட்டாரா? அப்ப அந்த கொலை குற்றவாளி எங்க? தயவு செய்து நடந்து கொண்டிருக்கும் புதிய அரசான தமிழக மக்கள் தமிழக வெற்றி கழகம் டிடிகே கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்ந்து 10 நாளா பல சாதனை செய்யற மாதிரி பண்றீங்க. இந்த ஆகாஷ் கொலை தொடர்ந்து இன்னைக்கு 75 நாள். இன்னைக்கு அந்த பையனுடைய உடல் எந்த நிலைமையிலும் யாருக்குமே தெரியாது. ஒரு 3 நாள் கழிச்சு பார்த்தாலே அந்த இறந்த உடல் செதியுது. இன்னைக்கு 75 நாள் அந்த குழந்தையோட உடல் எப்படி இருக்கும் நீங்க பாருங்க. தயவு செய்து உங்கள் மனசை வச்சு குற்றவாளிகள் யார் எனக்கு தெரிந்து உடனே அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை அவர்களை நிச்சயமாக நிரந்தர பணியிட நீக்கம் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். இந்த மாபெரும் கண்டன போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கும் அனைத்து ஜனநாயக முற்போக்கு அமைப்புக்கு தேவேந்திர குல வேளாளர் போராட்ட சங்கத்தின் சார்பில்